நம்ம வந்து ரோட்டு கடையிலலாம் இட்லி வாங்கினோன்னா கொஞ்சமாக கெட்டி சட்னியும் கார சட்னியும் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த கார சட்னியை வந்து நல்லா சூடான இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நிறையா பேர் வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்களும் அந்த கார சட்னி டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் ரோட்டு கடை ஸ்டைலில் கார சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வித்தியாசமான சட்னி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே சாப்பிட்றத விட காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 6லேருந்து 7 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு 6 காய்ந்த மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னியில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சட்னியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சட்னி இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை டேஸ்ட் வந்து லைட்டாக தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியான அந்த டேஸ்ட்டில் வந்து இந்த கார சட்னி இருக்கும். அதனால் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிடும் போது காரம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் அப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சட்னியை ஒரு 4 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சட்னியை வந்து நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம இட்லியோடு வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைகளில் சாப்பிட்ற மாதிரியான அந்த கார சட்னி டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.